ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். 5 பஞ்சபூதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் தத்துவங்கள். இதில் அக்னி தத்துவத்தை வைத்து, அதாவது ஃபயர் எலிமெண்டை வைத்து, இந்த பவர்ஃபுல் பேலீஃபை வைத்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஃபர்மேஷன் சீக்ரெட் மெத்தட்டை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். 5 பஞ்சபூத தத்துவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப சக்தியும் ரொம்ப ஆற்றலும் கண்டிப்பாக உண்டு. பல மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எலிமெண்டை ரொம்ப புனிதமாக கருதி அதை பயன்படுத்தி ஒரு அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு கிடைத்து இது பயன்படுத்தி வந்துள்ளது. ஏனென்றால் இந்த நெருப்பு தத்துவத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும், அதாவது இந்த யூனிவர்சலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புத தொடர்பு கண்டிப்பாக உண்டு. நம்ம இந்து மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த ஃபயர் எலிமெண்ட், அதாவது அக்னி தத்துவத்தை நம்ம பயன்படுத்தி வந்துள்ளோம். நம்ம கோவில் வழிபாட்டில், யாக பூஜைகளில் இந்த அக்னி தத்துவத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமாக கருதப்பட்டு பயன்படுத்தி வந்துள்ளது. நம்ம ஹிந்து மதத்தில் இந்த அக்னியை புனிதமாக கருதி அக்னி குண்டத்தில் ஹோமத்தில் எது போட்டாலும் கண்டிப்பாக பிரபஞ்சத்தில் போய் சேரும் என்று ஒரு அற்புத நம்பிக்கை உண்டு. இது உண்மை. அதே சமயத்தில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் ஃபியூச்சரில் பதிவு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை சேரும். சீனர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எலிமெண்டை புனிதமாக கருதி இவங்களும் அவங்களோட வழிபாட்டில் கண்டிப்பாக பயன்படுத்தி வந்துள்ளது. சீனர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்றைக்குமே ப்ரே பண்ணும்போது ஒரு சிகப்பு தாள், அதாவது மஞ்சள் தாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புனிதமான வார்த்தையை எழுதின அந்த தாளை அவங்க எரிக்கிற பழக்கம் கண்டிப்பாக உண்டு. அந்த எரிக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த பவர், அந்த எஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சலுக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும் என்று மிகப்பெரிய ஒரு அற்புதமான நம்பிக்கை சீனத்தில் அது உண்டு. அதே போல் இந்த நெருப்பு தத்துவத்தையும் இந்த பேலீஃபை வைத்து ஒரு பவர்ஃபுல்லான எஃபர்மேஷன், ஒரு சீக்ரெட் மெத்தட் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். கேளுங்கள். இந்த பேலீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமான சக்தியும் ஆற்றல் கண்டிப்பாக உண்டு. ஆமாம், நான் சொன்ன இந்த பேலீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பிரியாணியில் போடக்கூடிய ஒரு பேலீஃப். இந்த பேலீஃபுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆக்கர்ஷண சக்தியும் ஒரு வசியத்தன்மை கண்டிப்பாக உண்டு. நம்ம பிரியாணியில் போடும்போது அந்த வாசனை எப்படி நம்மளை சுண்டி இழுக்குதோ அதே போல் இந்த இலைக்கு அந்த சக்தியும் வலிமை கண்டிப்பாக உண்டு. இந்த பேலீஃபை வைத்து பல மாந்திரிக தாந்திரிகத்தில் பயன்படுத்தினாலும் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் ஒரு எளிய முறையில் எல்லாரும் பயன்படுத்தி உடனே அந்த பலனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தட். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த நன்மை அடைய வேணும் என்று இறைவனை நான் கண்டிப்பாக வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது அந்த அற்புதமான ரகசிய மெத்தட் உங்களுக்கு நான் கூறுகிறேன், கேளுங்கள். முதல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 9 பேலீஃப் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பேலீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான பேலீஃப், எதுவுமே கிழிஞ்சிடாமல் எந்த ஒரு டேமேஜ் இல்லாத ஒரு பேலீஃபை 9 பேலீஃபை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாள் ஒரு பேலீஃபை எடுத்து அதில் உங்களோட எஃபர்மேஷனை எழுதி கொள்ள வேண்டும். பணமாக இருக்கலாம், காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், அல்லது திருமணமாக இருக்கலாம். அதில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அந்த பேலீஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதி கொள்ள வேண்டும். அதாவது ஐ வாண்ட் மணி, ஐ வாண்ட் ஹெல்த், ஐ வாண்ட் கார். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒரு வேர்டிங் கரெக்டாக அதில் எழுதி கொள்ள வேண்டும். எழுதக்கூடிய அந்த பேன் அல்லது மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீன் கலராக இருக்கிறது மிக்க சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துவிடும். ஏனென்றால் இந்த கிரீனுக்கும் இந்த பணத்துக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு உண்டு. கிரீன் என்றால் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அந்த கலரை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நினைச்ச அந்த எண்ணங்கள் சீக்கிரமே பலிதமாகக்கூடிய சக்தி, வலிமை இந்த கிரீன் கலருக்கு கண்டிப்பாக உண்டு. உயர்ந்து பாருங்கள். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேலீஃபில் நீங்கள் எழுதின பிறகு உங்கள் 2 உள்ளங்கையில் இந்த பேலீஃபை வைத்து நீங்கள் ப்ரே பண்ண வேண்டும். அதாவது எனக்கு பணம் கண்டிப்பாக வர வேண்டும், எனக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக வர வேண்டும், எனக்கு ஒரு கார் வேண்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் வேண்டும், எனக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று உங்களோட எஃபர்மேஷன் என்ன இருந்தாலும் நீங்கள் இந்தமாரி கை கோர்த்து நீங்கள் வேண்டும் போது
கண்டிப்பாக இந்த இலைக்கு ஒரு அற்புத சக்தி வைப்ரேஷன் உருவாகிவிடும். 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பேலீஃபை வைத்து ஒரு நிமிடம் ப்ரே பண்ண பிறகு, அதாவது உங்கள் எஃபர்மேஷன், உங்கள் எண்ணங்கள் நீங்கள்லாம் சொன்ன பிறகு, இந்த மாதிரி ஒரு லைட்டர் அல்லது ஒரு நெருப்பட்டியை எடுத்து இதை நீங்கள் பேர்ன் பண்ண வேண்டும். அதாவது இதை நீங்கள் எரிக்க வேண்டும். 5வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எரித்த அந்த பேலீஃப், அதாவது கருகி போன அந்த பேலீஃபை, அந்த தூள்களை நீங்கள் கரெக்டாக ஒரு டப்பாவில் போட்டுவிட்டு யாரும் தொடாத ஒரு அளவுக்கு தனியாக வைக்க வேண்டும். இந்த பேலீஃபை வைத்து செஞ்ச இந்த மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு பேலீஃப், 9 நாளைக்கு 9 பேலீஃபை பயன்படுத்தி ஒரே எஃபர்மேஷன், ஒரே எண்ணங்கள் தான் நீங்கள் அதை எழுத வேண்டும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் மணி எழுதுனீங்கன்னா மறுநாளும் நீங்கள் மணின்னு எழுதணும். அது 9 நாளைக்கு ஒரே எண்ணங்கள், ஒரே ஃபோக்கஸ், ஒரே எஃபர்மேஷன் நீங்கள் பயன்படுத்தி விட்டால் கண்டிப்பாக இதுக்கு பவர் உருவாகி அது உங்களுக்கு பலிதமாகிவிடும். முயர்ந்து பாருங்கள். இந்த பேலீஃபை கொண்டு நம்ம செஞ்ச இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பவர்ஃபுல் எஃபர்மேஷன் மெத்தட். இதை முறையாக நீங்கள் பயன்படுத்தி 9 நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, 9 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தின அந்த பேலீஃப், அந்த கருகி போன பேலீஃபை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுவிட்டு அது ஓடுற நதியில் போயிட்டு கொட்டிடுங்க அல்லது கரைச்சி விட்டுருங்க. அதை இவ்வகையான அற்புதமான மெத்தட் நீங்கள் உறுதியாக, நம்பிக்கையாக இதை பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பணம், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து உங்களுக்கு சேரும். இது உறுதி. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பேலீஃபை வைத்து நம்ம செய்த மெத்தட், அதாவது இந்த எஃபர்மேஷன் மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலி பயன்படுத்தி எனக்கு பல நன்மைகளும் பல காரியங்கள் நடந்த பிறகு இந்த யூடியூப்பில் நான் பதிவு செய்கிறேன். மேலும் சந்தேகங்கள் அல்லது கேள்வி இருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு என்னோட ஆலோசனை கேட்ட பிறகு இந்த மெத்தட்டை முறையாக பயன்படுத்துவது மிக்க நலம். அதே சமயத்தில் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு, என்னோட குருக்கும், இந்த கலைக்கும், இறைவனுக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.